நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்ளுகிறோம். நீர் உமது கையை திறக்க நாங்கள் உமது நன்மையினால் திருப்தி ஆகிறோம். அவர் கரத்தில் தான் எனக்கான எல்லாமே இருக்கிறது. எனக்கானது மாத்திரமல்ல, என் குடும்பத்திற்கு, என் தலைமுறைக்கு எல்லாமே அவர் கரத்துல தான் இருக்குதுன்னு நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்தால் தான் உண்டு, அவர் திறந்தால் தான் திருப்தி. ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளையுடைய கண்கள் அவருடைய கரத்தை நோக்கி, ஆமென், அவர் கரத்தை நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய கரத்தினால், ஆமென், இந்த வார்த்தை தந்த அந்த முதல் நாளிலிருந்து ஆவியானவர் சபைக்கு அநேக வார்த்தைகளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நமக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய கரம் நமக்கு என்ன செய்யும், அவருடைய கரத்தினால் நமக்கு உண்டாகிற பலன் என்ன, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கடந்த வார செய்தி அண்ணன் பேசிக்கொண்டிருந்த போதே ஆண்டவர் இந்த வாரத்துக்கான இந்த செய்தியை இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார். அந்த செய்தியோடு இணையாக தான் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி இந்த வார்த்தைகளை கர்த்தர் தியானிக்க வைத்தார். ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறதோ, ஆமென், அனுகூலமா இருக்கிறதோ, அதுதான் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. யோசுவா ஜெயிக்கணும்னா, இஸ்ரவேல் ஜெயிக்கணும்னா மோசையின் கரம் ஒரு நாளும் தாழ்ந்துடக்கூடாது. அந்த கரம் தாழுதுனாலே என் வாழ்க்கையில தோல்வி வந்துருங்கிறது அர்த்தம். ஆமென். அந்த கரம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதோ, மோசையின் கரம் உயர்ந்திருக்கும் போது அமலேக்கோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்த இஸ்ரவேலரும் யோசுவாவும் ஜெயம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கை தாழ துவங்கினதும் அவர்களும் தாழ்ந்து போகிறார்கள். எதை காட்டுகிறது? என் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கர்த்தருடைய கரம் உயர்ந்து அனுகூலமா இருக்குதோ, அதுதான் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு, ஆமென், அவர் ஆயத்தம் பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரித்ததை குறித்து எழுதும் போது எரேமியா இப்படி எழுதுகிறார். எரேமியா 32வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசியுங்கள். 32, 21, 22. இஸ்ரவேல் ஆகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். இப்பொழுது இந்த ஜனம் இந்த தேசத்தை அவரிடத்திலிருந்து வாங்குறதற்கு காரணம் அவர் கொடுத்தார். கொடுக்கிறதற்கு அவருடைய கரம் பார்வோனுக்கு எதிராகவும் தம்முடைய ஜனத்திற்கு அனுகூலமாகவும் இருந்தது. என் லைஃப்ல அவருடைய கரம் அனுகூலமா இருக்க 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 எனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருப்பார். எங்கெங்க கையை திறக்கணுமோ அங்கங்க கை திறந்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் என் வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய கை அனுகூலமா இருக்குதா, என் லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நன்மையா இருக்குதா, இதுதான் பார்க்கணும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சன்பிலாத்துகள் எழும்பினாலும் சரி, எத்தனை தோபியாக்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி நடத்தி கொண்டே இருப்பார். எப்பேற்பட்ட சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பினாலும் சரி. ஆமென். நம்ம ஒரு நாள் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தருடைய கை என் மேல நன்மையா இருக்கும் என்று. கடந்த வாரத்துல கேட்டோம். ஆமென். நன்மையா இருக்கிற கையே நமக்கு விரோதமாய் எழும்பத்தக்கதாய் மாறிடக்கூடாது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், நன்மையினால் நன்மையாய் அந்த கரம் இருந்த போது, ஆமென், வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுத்தார் என்று. அதே இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு நாள் கர்த்தர் தமது கரத்தை விரோதமாய் எழுப்பினார். அதுதான் புலம்பல் எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்களை வாசியுங்கள். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக தமது வலது கரத்தை பின்னாக திருப்பினா கையை அப்படியே நீட்டிட்டு இருந்தவர் கையை அப்படியே சுருக்கி வச்சிட்டார். அவர் கை நீட்டி இருக்கும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பின சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் ஆனார்கள். ஆனா அவருக்கு இப்ப கோபத்தை உண்டாக்கி அவர் நீட்டி இருந்த கையை அப்படியே சுருக்கினார். இது மட்டும் ஒரு தேவ பிள்ளைங்க லைஃப்ல வந்துடவே கூடாது. அப்படி வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டிய கரம் அது அனுகூலமா இருந்துச்சுன்னா சத்துரு எவ்வளவு கை ஓங்கினாலும் அந்த கரம் நம்ம மேல பட கர்த்தர் விட மாட்டார்.
ஆனா அந்த கையை அவர் சுருக்கிட்டார்னா, நீட்டி இருந்த கையை என் லைஃப்ல ஆண்டவர் சுருக்கிட்டார், பின்னிட்டு திரும்ப வச்சிட்டார்னா, அதே வசனம் சொல்லி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார் என்று. 4வது வசனத்தை வாசியுங்கள். பகைஞனை போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார், சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானது எல்லாம் அழித்து போட்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எது எது கொடுக்கப்பட்டதோ அது எல்லாம் எடுக்கப்படுகிறது. யோபின் வாழ்க்கையில அத்தனை இழப்பு வர ரீசன் கரத்திற்குள் வைத்திருந்தவர். ஆமென். சாத்தாண்ட சொல்ற, இது அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அவர் கரை என் லைஃப்ல எவ்வளவு நன்மையா இருக்குதோ, அங்கதான் எனக்கு பாதுகாப்பு, அங்கதான் எனக்கு பலன், அங்கதான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரை என்னை விட்டு சுருக்கிற கூடாது, அவர் கையை என்னை விட்டு எடுத்துட கூடாது. அப்ப இந்த ஆண்டிலே தேவ பிள்ளைகளை அவர் கை திறக்க நாம் திருப்தியாவோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆண்டு ஏன் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒருவரும் திருப்தி இல்லாத வாழ்க்கை அல்ல, திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டு முடியும் போது என் சாட்சி இதுவாதான் இருக்கும், கர்த்தர் என்னை திருப்தி படுத்தினார் என்று? எத்தனை பேர் சொல்லி ஆமென் என்று இந்த ஆரம்பத்திலே? ஹalleluya.